2024ஆம் ஆண்டு நடிகர் விஜயால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களம் காண உள்ளது. சமீபத்தில் வெளியான சில கருத்து கணிப்புகள் தமிழக வெற்றி கழகம் 30 முதல் 35% வாக்குகளை பெறும் என கூறுகின்றன. தாவேகா நிர்வாகிகளும் நாங்கள் 40% வாக்குகளை பெறுவோம் என கூறி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளை பெறுவது சாத்தியமா? அதற்கான அரசியல் வாய்ப்பு இருக்கிறதா என்பதையே இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு சதவீதத்தை கணக்கிடுவதற்கு முன் கடந்த 30 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட புதிய அரசியல் கட்சிகள், அவை சந்தித்த முதல் தேர்தல்கள் மற்றும் அதன் முடிவுகள் என்னவென்பதை சுருக்கமாக பார்ப்போம். திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட வைகோ மதிமுகவை தொடங்கினார். 1996 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களம் கண்ட மதிமுக சிபிஐ உடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 7.89% வாக்குகளை பெற்றது. 1991 தேர்தலை தொடர்ந்து 1996 தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட பாமக 4.61% வாக்குகளை பெற்றது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளை தவிர்த்து மதிமுக மற்றும் பாமக பெற்ற மொத்த வாக்கு 12.5% இருந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலில் புதிதாக களமிறங்கிய விஜயகாந்தின் தேமுதிக தனித்து நின்று 8.4% வாக்குகளை பெற்றது. அதே தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 2.1% வாக்குகளை பெற்றது. அந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளை தவிர்த்து தேமுதிக மற்றும் பாஜக பெற்ற மொத்த வாக்குகள் 10.5% இருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணி 6.1%, தனித்து போட்டியிட்ட பாமக 5.36%, பாரதிய ஜனதா கட்சி 2.86% பெற்றன. அந்த தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 1.07% வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் பெற்ற மொத்த வாக்கு 15.39% இருந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக போட்டியிட்ட டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5.38% வாக்குகளையும், கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 3.67% வாக்குகளையும் பெற்றது. இரண்டாவது முறையாக தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 3.9% வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் பெற்ற மொத்த வாக்கு 12.95% இருந்தது. 1996 முதல் 2024 வரை நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் பல புதிய கட்சிகள் களமிறங்கி இருந்தாலும் திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிகளின் மொத்த வாக்கு சதவீதம் 80% கீழே சென்றது இல்லை. விதிவிலக்காக 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் மட்டும் இந்த வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18.80% வாக்குகளை பெற்றது. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த கூட்டணியிலும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் இணைந்து 72.1% வாக்குகளை பெற்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18.28% வாக்குகளையும், தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளையும் பெற்றது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளின் வாக்கு 70% இருந்தது. அதாவது கடந்த 30 ஆண்டுகளில் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் வலுவான 3வது அணி உருவான 2 தேர்தல்களில் மட்டுமே திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளின் வாக்கு சதவீதம் 80% கீழே குறைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான 3வது அணி உருவாகும் வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை உள்ளது. இந்த அடிப்படையில் கணக்கிட்டால் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் சுமார் 80%, தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி சுமார் 8%, நோட்டா, சுயேட்சை மற்றும் சிறிய கட்சிகள் சுமார் 3% வாக்குகளை பெறுகின்றன. இதன் பிறகு மீதம் இருப்பது 9% வாக்குகள் மட்டுமே. ஒருவேளை திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளோ
அல்லது நாம் தமிழர் கட்சியோ 1 அல்லது 2% வாக்குகளை கூடுதலாக பெற்றால் மீதம் இருப்பது 5 முதல் 6% வாக்குகளாக மட்டுமே இருக்கும். எனவே தமிழக வெற்றிக் கழகம் 5 முதல் 9% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. தற்போது திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் விஜயால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை போல் முதல் தேர்தலிலேயே 30% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். அந்த கேள்விக்கான பதிலை வரலாற்று பின்னணியிலிருந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் திடீரென கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்தவர் அல்ல. 1953ஆம் ஆண்டு முதல் திமுகவில் பயணித்த அவர் 1962ஆம் ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராகவும் 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1967 தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் நடிகவேல் எம்.ஆர். ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவமும் கழுத்தில் பெரிய கட்டுடன் இருந்த அவரது புகைப்படமும் கொண்ட சுவரொட்டிகளும் 1967 தேர்தலில் திமுக முதன்முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கு முக்கிய பங்காற்றின. இதனால்தான் அறிஞர் அண்ணா எம்ஜிஆரை இதயக்கனி என அன்புடன் அழைத்தார். 1969ஆம் ஆண்டில் அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதியை முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுப்பதில் எம்ஜிஆர் முக்கிய பங்காற்றினார். 1969 முதல் திமுகவிலிருந்து நீக்கப்படும் வரை அவர் அந்த கட்சியின் பொருளாளராக பதவி வகித்தார். 1967 தேர்தலில் திமுக கூட்டணி 52.96% வாக்குகளையும் திமுக தனியாக 35.78% வாக்குகளையும் பெற்றிருந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 41.69% வாக்குகளை பெற்றது. 1971 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சுமார் 7% வாக்குகளை இழந்து 35% இருந்த நிலையில் திமுக கூட்டணி 54.3% வாக்குகளையும் திமுகவின் தனிப்பட்ட வாக்கு சதவீதம் 48.58ஆகவும் உயர்ந்ததையும் காண முடிகிறது. 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் களம் கண்ட அதிமுக 30.4% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்தது. அந்த தேர்தலில் திமுக 24.9% வாக்குகளை பெற்றது. இரு கட்சிகளின் மொத்த வாக்கு சதவீதம் 54.3ஆக இருந்தது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், திமுக என்ற வளர்ந்து வந்த கட்சியில் இணைந்திருந்த எம்ஜிஆர் தனது திரையுலக செல்வாக்கை ஏற்கனவே திமுகவில் வாக்குகளாக மாற்றி வைத்திருந்தார். 48.58% வாக்குகளுடன் வெற்றி பெற்றிருந்த திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது அந்த சம்பவம் கட்சிக்குள் ஒரு செங்குத்தான பிளவை உருவாக்கியது. அந்த பிளவின் வழியே திமுகவில் தாம் உருவாக்கி வைத்திருந்த வாக்கு வங்கியில் சுமார் 24% வாக்குகளை எம்ஜிஆர் தனது புதிய கட்சியான அதிமுகவின் பக்கம் திருப்பிக் கொண்டார். இதனுடன் எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் இந்திரா காங்கிரஸ் என உடைந்ததும் தமிழக காங்கிரசின் முகமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜரின் மறைவால் அந்த கட்சி வலிமை இழந்ததும் சேர்ந்து சுமார் 6% வாக்குகள் எம்ஜிஆருக்கு கிடைத்தன. இந்த சூழ்நிலைகளின் கூட்டு தொகுப்பே எம்ஜிஆருக்கு முதல் தேர்தலிலேயே 30% வாக்குகளை பெற்றுத்தந்தது. அந்த வாய்ப்பும் சூழ்நிலையும் எம்ஜிஆருக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் இன்று விஜய்க்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதும் இல்லை. 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாவது முறையாக தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் 10.29% வாக்குகளை பெற்றார். கடந்த 35 ஆண்டுகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் இணையாமல் ஒரு கட்சி தனித்து நின்று பெற்ற அதிகபட்ச வாக்கு சதவீதம் இதுதான். விஜயகாந்தை விட பெரிய நடிகர், அவருக்கு இன்னும் அதிக வாக்குகள் கிடைக்காதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் விஜயகாந்த் தேர்தல் களத்தில் இருந்த பொழுது திமுக மற்றும் அதிமுக என 2 பெரிய அணிகள் மட்டுமே இருந்தன. அதனால் அவர் நேரடியாக 3ஆம் இடத்துக்கு போட்டியிட்டார். இன்று நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளுடன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து நின்று தனித்து போட்டியிடுகிறது. இதனால் 4ஆம் இடத்தில் களமிறங்கும் விஜய்க்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்ததை விட அதிக சவால்கள் உள்ளன. இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் பெற்ற 10% வாக்குகளை கூட பெற முடியாத நிலை ஏற்படும் வாய்ப்பு விஜய்க்கு உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துவிட்ட நிலையில்
அவருக்கு 1 கோடி வாக்குகள் நிச்சயம் கிடைக்குமே என நீங்கள் கேட்கலாம். விஜயின் ஹீரோயிச பிம்பத்தை உயர்த்தி காட்டுவதற்கு அவரது படத்தின் வசூலை உயர்த்தி சொல்லி பரப்பப்படும் வதந்தி போன்றதுதான் இதுவும். எனவே 2026 தேர்தலில் அவர் பெறும் வாக்குகளே அவரின் உண்மையான பலம் எவ்வளவு என்பதை நிரூபிக்கும். 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 30% வாக்குகளை பெறுமா, அல்லது நம்முடைய கணிப்பும் கணக்கீடும் வரலாறும் சொல்வது போல 5 முதல் 9% நிற்குமா? இதற்கான பதிலை தேர்தல் முடிவுகள் வரை பொறுத்திருந்து பார்ப்போம்.